ஃபயர் அலாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 9 வோல்ட் பேட்ரியில் பாசிட்டிவ் ரெட் கலர், நெகட்டிவ் பிளாக் கலர். இப்போது இந்த பாசிட்டிவ் ரெட் கலர் வந்து பேட்டரியிலேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து சுவிட்சு ஆன் பண்ணோம்னா அதோடைய பவர் வந்து ஃபஸ்ட்டு சென்சாராக நம்ம வந்து இங்கே வந்து டியூப்லைட்டில் உள்ள ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டர் தான் வந்து சென்சாராக யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபயர் வந்து பக்கத்தில் எங்கே எரிஞ்சாலும் இது வந்து டிடெக்ட் பண்ணி அதோட சென்சாரை வந்து அவுட்டு கொடுக்கும். அதனால் இதுக்கு பவர் வந்து சுவிட்சை ஆன் பண்ண உடனே பவர் எப்போவுமே சென்சாருக்கு வருது. அப்போது இதோடைய அவுட்டு வந்து நம்ம இதில் 3 டைப்பாக வந்து ஃபயர் எரியுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்காக வைக்கிறோம். ஒன்று ஃபயர் எரியுது அப்படின்னா ஒன்று அலாரம் அடிக்கும், பீப் சவுண்டு கேட்கும். அதுக்கு வந்து பாசிட்டிவ் வருது, சென்சார்லேருந்து அவுட் வர்றதுல இங்கே இருந்து இங்கே ஒரு லைனு போகுது. அதுக்கப்புறம் அதே சென்சாரில் இருந்து அடுத்து அப்படியே லைட்டுக்கு பாசிட்டிவ் போகுது. அதுக்கப்புறம் அதே சென்சாரில் இருந்து அவுட்புட்டில் இருந்து மோட்டார், அதாவது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் அணைக்கிறதுக்காக மோட்ரு விடுறதுக்காக மோட்டருக்கு போகுது. அப்போது இந்த சென்சாரோடைய அவுட்டில் இருந்து மொத்தம் 3 இண்டிகேஷன் வருது. ஒன்று பீப் சவுண்ட் வருது, லைட்டு வருது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்காக வாட்டர் மூலமாக அணைக்கிறதுக்காக வந்து மோட்டரை போடுறோம். இப்போது இதெல்லாம் பாசிட்டிவ் சர்க்யூட் இங்கே வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் இந்த பேட்டரியில் உள்ள நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் சர்க்யூட் வந்து டைரெக்டாக நம்ம எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த 3 இதுக்கும் போகுது. ஒன்று பசர் சொன்னேன், அதுக்கு டைரெக்டாக நெகட்டிவ் போயிடும். அதுக்கப்புறம் அது பேட்டரியிலேருந்து, அதே போல் பேட்டரியிலேருந்து நேராக லைட்டுக்கு ஒரு நெகட்டிவ் போயிடும். அதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து அப்படியே மோட்டாருக்கு ஒரு நெகட்டிவ் போயிடும். அப்போது இங்கே ஆன் பண்ண வைக்கும் போது பவர் வந்து சென்சாரில் வந்து அடிக்குது. சென்சார்கிட்ட வந்து தீ பிடிக்குது, ஃபயரோட இண்டிகேஷன் வருதுன்னா அது வந்து அந்த பவரை அவுட்டு கொடுக்குது. பவரை அவுட்டு கொடுக்குறதுனால ஆல்ரெடி பேட்டரியிலேருந்து நியூட்ரல் வந்து நெகட்டிவ் வந்து சப்ளையில் இருக்குது. பாசிட்டிவ் வந்து சென்சார் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பசர் அடிக்குது, லைட் அடிக்குது, மோட்டர்லேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுது, ஃபயரை அணைக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் சப்ளை சுவிட்சில் வந்து நிற்கிது, ஆன் பண்ணிட்டேன். இப்போது பவர் சென்சாரில் வந்து நிற்கிது. சென்சார் வந்து ஃபயர் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி ஆன் பண்ணோம். இப்போது ஃபயர் பக்கத்தில் ஃபயர் வருது.